Hey guys, welcome back. நேத்து மண்டே மேக்னட் ஃபேமிலி பார்த்தோம். அப்போ டியூஸ்டே என்ன பார்க்கணும்? மேக்னட் ஃபேக்ட்ஸ். அதுதான் பார்க்கணும். ஸோ அன்பிலீவபிள் மொமெண்ட்ஸ், நம்ப முடியாத தருணங்கள். இது வீடியோவில் வரலைன்னா நம்ம நம்பியிருக்கவே மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தான் அவங்க காட்ட போறாரு, நம்மளும் பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம கற்பனைக்கு எட்டாத சம்பவங்கள்லாம் வேர்ல்டுல ஏதோ ஒரு மூலையில தினமும் நடந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம பார்த்ததே இல்லைங்கிறதுனால அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு நம்பிருப்போம். ஆனா நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லா நடந்த வினோதமான விஷயங்கள்லாம் வீடியோல பிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தாலே ஆத்தாடின்னு ஷாக்காக்க வைக்கிறதுல இருந்து என்னாடி இதுன்னு ஆச்சரியமா பார்க்க வைக்கிற வரைக்கும் வீடியோல பதிவான சில நம்ப முடியாத சம்பவங்களை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போகுதுன்னு பாருங்க. சைனாவோட சிசோ பகுதியில இருக்க பிங்கிடைன் லேக்கு நடுவுல போற ரோடு தான் இது. அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கு. தண்ணி கண்ணாடி மாதிரி அதுல மேகம் மேஜிக்கலா இருக்குல்ல. அந்த இடத்துல தொங்குற ஒரு செகண்ட் வந்துட்டு போற மின்னல் நாம பாத்திருப்போம். ஆனா மொத்த வானத்தையும் வெளிச்சமாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா பாத்திருக்கோம். வியட்நாம சேர்ந்த இந்த பசங்க வெறும் களிமண்ணையும் பழைய பொருட்களையும் வச்சே ஒரு புகாட்டி காரை உருவாக்கி காட்டினாங்க. ஒரிஜினல் கார் அளவுக்கு இது வேகமா இல்லைன்னாலும் பார்க்க ஃபயரா இருக்குல்ல, பார்க்க சொல்லிட்டு வர சுனாமி மாதிரியே இருந்தாலும் இதுவும் இயற்கையோட அதிசயம். ஒரு ஃபாரின்ல ஒரு அப்பா மகனும் கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த அந்த பலகை தெர்மாக்கோல் இதெல்லாம் வச்சு இந்த புகாட்டி காரோ ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் ஒரு மாடல் ஒன்று செஞ்சுருக்காங்க. செஞ்சு அது இன்ஸ்டாகிராம் டிக்டாக்னு வெடிச்ச உடனே அந்த கார் கம்பெனி அதை பார்த்துருச்சு. பார்த்துட்டு எங்கள் மகனோட கனவு இந்த காரு, அதனால நான் அவனுக்கு 3 வருஷமா நானும் அவனு சேர்ந்து செஞ்சோம். உடனே அந்த கார் கம்பெனி என்ன பண்ணிருக்கு, என்ன கலரில் அவங்க செஞ்சாங்களோ அதே ஒரிஜினல் காரை வீட்டுக்கு கொண்டு போயிருச்சு. கொண்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த காரை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இதை எங்களோட ஷோரூமில் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்களோட காரை வாங்கி ஷோரூமில் வச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கு பதிலாக அந்த புது காரை கொடுத்துருக்காங்க. அப்போ நானும் யோசித்தேன், பரவாயில்லையே புகாட்டி எல்லாம் எவ்வளவு கோடி ரூபாய் தெரியுமா சும்மா கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தா அப்போ தான் கடைசி சென்டென்ஸை வாசிக்கிறேன். 12 நாளைக்கு மட்டும் வச்சுருந்துட்டு ஒரிஜினல் காரை திருப்பி தந்துருங்க. ஆமா, அதாவது என்னதான் இருந்தாலும் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார் சும்மா தூக்கி கொடுப்போமா, ஏதோ இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு பண்ணிருக்கேப்பா 3 வருஷமா, நாம அதை கண்டுக்கலன்னாலும் கஸ்டமர் யோசிப்பாங்கல்ல. 3 வருஷமா முக்கியிருக்காங்க, ஒரு அப்ரிசியேஷன் அது சொன்னியாடாங்க. அதுக்கு பயத்துல என்ன பண்ணிருக்காங்க, சரி உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா 6 ரூபாய் 12 நாளைக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க, அதை நாங்க வச்சுக்கிறோம்னு 12 நாள் அந்த பையன் நல்லா ஓட்டி எல்லாம் பண்ணிக்கின்னு அப்புறம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நிகழ்வு கடல் அலையா இல்ல மேகமா? மேக கூட்டமைப்பிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ரோலர் கிளவுட்ஸ் போட்டோ எடுக்கறாங்க. ஒன்னு சேர்ந்து அலை மாதிரி அப்படியே கடந்து போகும். அதே மாதிரி இருந்து பஞ்சி ஜம்பிங் பண்றத நீங்க பாத்துக்கலாம். அதையே எரிமலைக்குள்ள பண்ணா பைத்தியமாய் அவனுக்கு கயிறு அறுந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். மழை பெய்ய என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம் போல. பக்கம் ட்ரை மறுபக்கம் மழை. எண்ட் ஆஃப் த ரெயின்ல எடுக்கப்பட்ட வீடியோ அது. பார்க்க விஎஃப்எக்ஸ் மாதிரி இருந்தாலும் இது நேச்சுரலாவே நடக்கிற ஒரு விஷயம். என்னது எம்மாடி கரண்ட் ஒளியோட மேந்து போற இதுக்கு பேர் தான் பால் லைட்னிங். இடியோட கூடிய மழைக்காலங்கள்ல நேச்சுராவே இது ரொம்ப ரேரா நடக்கும்னு சொல்றாங்க. பறந்துகிட்டே பாயிர ஒரு கரண்ட் பந்து லைட்னிங் தான் அது. ஏங்க என்னங்க கால் வச்சு நடந்து போயிட்டு இருக்கு பேய் மாதிரி. இப்போ குழந்தைங்க யாராவது ரோட்ல இருந்தா ஐ பொம்மை அப்படின்னு கிட்ட போச்சுன்னா போச்சு தூக்கி அடிச்சிடும். எங்க மின்னெல்லாம் வானத்துல இருங்க, அப்பப்ப வந்து குண்டை போட்டு போங்க. இங்க ஊருக்குள்ள ஆமா ஊருக்குள்ள நடமாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கச்சேல இது உள்ற நேரத்துக்கு ட்ரெயின் வந்தா கரண்ட் அடிக்கதான் செய்யும் போல. நான் ஏதோ வயர் கம்பி அறுந்து தொங்குதுன்னு பார்த்தா அவர் நடந்து போறாரு. அவங்களோட கைகள்ல இருந்தே குட்டி மின்னல் தெரிக்கும். கிட்ட போனதுக்கு 7,65,000 வோல்ட் ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பக்கத்துல போனா அப்படிதான் நடக்கும். சேஃப்டி கிளவுஸ் இருக்கிறதுனால விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னு தெரியும் போதே எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இதுல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். இமைகள் விரியுது.
அன்னைக்கு எவன் ஜுமான்ஜி விளையாண்டான்னு தெரியல. கட் ரோட்ல காண்டாமிருகம் பாஸ் பண்ணிட்டு இருந்தது. அவர் ஒர்க் ஸ்பேஸ்ல வியூவுக்கு பஞ்சமே இல்ல. எங்க இதெல்லாம் ஒரு வியூவாங்க, பயமா இருக்கு. உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காத வியூல, உலகத்தோட வியூல கையை இழந்தவங்களுக்கு செயற்கை கையை பொருத்துவது சகஜம் தான். ஆனா அந்த கையிலேயே பல கேஜெட்டுகளையும் பொருத்தினா அப்ப பிடிக்கிறதுல இருந்து சுத்தி அடிக்கிறது வரைக்கும் அந்த காலத்திலேயே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அது. அங்க பல வருஷத்துக்கு அப்புறமா டேமோட கேட்டை திறந்து விட்டாங்க. அந்த கிரீஸ் மண்ணு ஃபர்ஸ்ட் அந்த குப்பையெல்லாம் வருது வெளியே. பார்க்க அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிளேனா இருந்து போர் அடிச்சிருச்சு போல. ஹெலிகாப்டரா உருமாறிடுச்சு. அந்த பூனைக்கு மட்டும் இல்ல, பாக்குற நம்மளுக்கும் தெரியல. அவருக்கு வாய்ப்பு தெரிஞ்சது. இதாங்க நம்ம பய புக்தி செஞ்சுட்டாரு. கப்பைக்குள்ள பூந்து உலகம் போறாங்க. காட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். மீன்வைல் இல்ல வாத்தியாரே பின்னாடி தூக்கி தூக்கி போடுங்க. அந்த சின்னரிய வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு சிக்கிருச்சு. ஒரே நேரத்துல எல்லாரும் கும்பல் ஆஃப் திமிங்கலங்கள் குரூப் மீட்டிங் போட்டது. பைக்கை மட்டும்தான் படுக்க போட்டு ஓட்ட முடியுமா? ரக்கை தேய்ச்சிட்டும் அந்த பைலட்டுக்கு லிஃப்ட் ஆக தெரியும். சிசிலி நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஃபீஸ்ட் ஆஃப் சான் பாலோங்கிற பண்டிகை இப்படித்தான் ஆரம்பிக்கும். நல்லா இருக்கு. கூடி நிக்கிறவங்க எல்லாம் குதூகலமாகிற அளவுக்கு கொண்டாட்டம் கொட்டி தீர்க்கும். விளையாட்டுல ஜெயிக்க நதானமா இருக்கணுங்கிறதெல்லாம் பேசிக் லெவலு. ஆனா அவருக்கு இருக்க நதான ஏலியன் லெவலு. இந்த மாதிரி ஒரு மேட்டரை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க? என்ன மரம் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கு. மரத்துக்கு முட்டிட்டு வந்துருச்சோன்னு முழிக்க வேணாம். நாங்களும் அப்படிதான் முழிச்சோம். நிலத்தடி நீர் பழமையான மரங்களோட வேர்கள் மூலமா மேல வரதான் இந்த வீடியோல புடிச்சு காட்டியிருக்காங்க. அங்க கார் திருடருக்கு கதி கலங்கி போச்சு. ஓனர் இருக்கும்போது கதவை திறந்துருக்கீங்க. ஆள் இருக்க கதவை ஓபன் பண்ணும்போது கடல்வாழ் உயிரினத்தோட கடவாய் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்க? பிஓவில ஒரு பார்வை. அங்க கப்பல்ல பிஓவில ஒரு பார்வை இருக்கட்டும், உள்ள போன கேமராவை எப்படி எடுத்தீங்க வெளியே? அதே பிஓவில தான் எடுத்தீங்களா? எங்க கேமராவை திங்க கொடுத்துருக்கீங்க. அது ஒரு மாதிரி இந்த கடவாயை பாக்குறதுக்கு இல்ல அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருக்கு. அதை பார்க்கும்போது மூச்சு அடைக்குது எனக்கு. வெள்ள பஞ்சு மாதிரி மெத்த மாதிரி என்ன ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கு. நம்மள சாப்பிட்டாலும் இப்படித்தான் உள்ள போகும் போல இருக்கு. மிசைல் லான்ச் டெஸ்ட் பண்ணேன். திரும்ப அங்கேயே வரப்போகுது. லான்ச் ஃபெயில் ஆயிருந்தாலும் பார்க்க ஃபயரா இருக்குல்ல. இன்டர்நெட் உருவாக்கத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஐஸ் பிரேக்கர் கப்பல்ல ஆள் எப்படி என்ட்ரி ஆவாங்கறதெல்லாம் பார்க்க முடியுங்கிறது தான். ஒரே ஒரு ஹெலிகாப்டர் போதும். பீச்சுக்கு போகணுங்கிற ஆசையவே கெடுத்துரும். கழிச்சு போட்டுருவேன். சவுத் அமெரிக்கால ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது இப்படிதான் புயல வருமா? சூறாவளி குறுக்க ஜாயின் ஆச்சு. இந்த அளவுக்கு ஒரு பிளைன் ஆக்சிடென்ட் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சிருக்கு. அங்க நல்லா போய் ஏர்போர்ட்ல அந்த பஸ் இருக்கும்ல, பைலட் நேரா கொண்டு ஃப்ளைட்டோட மூக்க பின்னாடி சொருகிட்டான். பைலட் உனக்கேவே லைசன்ஸ் கொடுத்தது, சும்மா நின்ன பஸ்ல போய் சொருகி இருக்க. நம்பி ஃப்ளைட்ல ஏறிடலாம் போல இருக்கு. இந்த பஸ் திடீர்னு நிறுத்தி காரை பின்னாடி போக சொல்லி பதறானாங்க. காரணம் பின்னாடி தான் தெரிஞ்சது. அந்த மலை அங்க இருந்து சரியுது. இவர் இப்படி வர்றாரு, இந்த சைட்ல ஒருத்தர் ஓரி வர்றாருல்ல, பஸ்ல போறவங்க எல்லாம் பாக்குறாங்களா, யோ வந்து பஸ்ல ஏரியா தனியா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு திரும்பி பார்த்தா, ஏமா நான் தாமா டிரைவர், நீ எங்கேயா ஓடிக்கிட்டு இருக்க பஸ் பயத்துல. அவர் டிரைவர் முதல் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்காரா,
இவங்க சொல்றாங்களா உள்ள வாயா உள்ள வா, நீங்க எல்லாம் வெளியே வாங்கடா, நான் எப்பயே வந்துட்டேன்டா. அவரும் பின்னுக்கு எடுத்திருக்கலாம் பஸ். எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இவன் டிரைவர் இல்லை, நான் சும்மா சொன்னேன். பஸ் ரிவர்ஸ்ல வந்துட்டு தான் இருக்கு. தொடர்ச்சியா அப்படி எல்லாரும் வெள்ளத்துல இருந்து தான் காரை காப்பாத்துவாங்க. ஆனா இங்க காரை வச்சே வெள்ளத்தை நிறுத்துனாங்க. அந்த டிரைவருக்கு சேலரிலாம் இல்ல. ஓ, அவரு டிரைவர் முன்னாடி சோறு போட்டா போதும், சேரை போட்டு நிம்மதியா வரலாம். இந்த கார்னிவல் ஷோல வித்த காட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்த கூட்டத்தையே வியக்க வச்சாங்க. ஒரே செகண்ட்ல காஸ்டியூமை மாத்தி எல்லா வியப்புக்கு பின்னாடி ஒரு வித்த இருக்குன்னு சொல்ற மாதிரி அவங்க காலு கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆளு முன்ன போட்டிருந்த லூசான ட்ரெஸ்ஸை இழுக்கிறது. அது சூப்பர்மேனா இல்ல அயன் மேனா? காத்தை கிழிச்சிட்டு போற ஒரு ஃபைட்டர் ஜெட். அங்க தெரியாம குழியில கால விட்டவங்க பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? அதான் இல்ல, பாம்பு தான் பாம்பு பிடிக்கதான் போயிருக்காங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாம கப்பனு பிடிச்சிட்டாங்க. இது ரொம்ப ஏமா நீ தவறி விடல, பாம்பு பிடிக்க போன பொண்ணா? ஏங்க இவ்வளவு தைரியம் அப்பா நமக்கு வராது. இங்க பாம்புன்னா நான்லாம் துபாயில இருப்பேன் இந்நேரத்துக்கு. ஓடியே போய் லைட் ஏறி ஓடிடுவேன் நானு. நடந்தே போய் பம்பளை. எனக்கு ஒரு இவர் சொல்றது அந்த நரேஷனை கேட்டுக்கிட்டு பார்க்கும்போது தவறி விழுந்த இடத்துல ஏதோ பாம்பு போல கையில பின்னி வச்சுட்டு பார்த்தா எந்திரிச்சு மத்த பாம்பை பிடிக்கிறது பொண்ணு. ஐயாடி, நமக்கு பாம்பு அப்படின்னாலே இங்க பாருங்க முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்க. அது ஏன்னு தெரியல, அது அது இப்படி ஊந்து வர்றது, அது அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாக்கி எல்லாம் ரெடியா இருக்கும்போது பக்கத்துல இருந்த குதிரை ஒண்ணு இந்த ஜாக்கியை தாக்கிடுச்சு. அடிப்பட்டவருக்கு இறக்கத்துல இருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே ரேஸ் ஆரம்பிக்க ஓட்ட ஆள் இல்லாமயே குதிரை ரேஸ்ல கலந்துக்கிட்டது மட்டும் இல்ல, கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் ரேஸையும் ஜெயிச்சிருச்சு. அப்ப இவர் போயிருந்தா தோத்துதான் இருக்கு போல. ஆனா சொல்லிருப்பாங்க அது ஒத்துக்க முடியாது சார், மத்த குதிரையெல்லாம் எங்க வெயிட்ட வச்சுக்கிட்டு ஓடிச்சு, அது வெயிட் இல்லாம ஓடினதுனால முன்னாடி ஓடிடுச்சுன்னு. இப்ப இந்த ஜாக்கி யோசிப்பாரு, இப்ப நான் ஜெயிச்சேனா இல்ல குதிரை ஜெயிச்சா தெரியலையே, என்னெல்லாம் இந்த உலகத்துல நடக்குதுன்னு பாருங்களேன். ஐயா கப்பே அவ்வளவு லூஸாவையா வைப்ப, கொஞ்சம் டைட்டா தான் போட்டுக்கிட்டு உட்கார. என்ன பாசா பார்த்தவங்க வாயெல்லாம் பொழக்க வச்ச சம்பவம் அது. மேற்கத்திய நாடுகளோட முக்கியமான ரோடுகள்ல கண்டிப்பா ரோட் செக்யூரிட்டி கேமரா ஒண்ணு இருக்கும். அது ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போறவங்கள படம் பிடிக்கிறது, ரெட் சிக்னல்ல நிக்காம போறவங்கள போட்டு கொடுக்கறதுன்னு கரெக்டா வேலை பார்க்கும். ஆனா இந்த கார்காரோட கேஸ்ல அப்படி இல்ல. முன்னாடியே பறவை வந்து காப்பாத்தி கரெக்டா நம்பர் பிளேட்டையும் மறைச்சி. நியர்ல எரிமலை வெடிப்பை பார்த்தா இப்படித்தான் இருக்கும். மனசு அவளுக்கும் நெருப்பு தெரிக்கும். அன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ்ல அவங்க மட்டும்தான் ஹைலைட். ஏற்பட்ட இந்த சூறாவளி காத்து டைரக்டா போய் மேகத்திலே கனெக்ட் ஆயிருச்சு. பாக்குறதுக்கும் ஹாலிவுட் படத்துல வர VFX சீன் மாதிரியே இருக்குல்ல. ஃளைட் கிளம்பும் போது ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? ஒருத்தரால கூட நிக்க முடியாது. தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறதே நல்லது. கோடியில ஒரு முறை நடக்கிற மொமெண்ட் அது. மின்னல் பட்டத்துல பட்டாசு வெடிச்சது. காத்தாலை மேல இடி விழுந்தா எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அதுவே 3 முறை விழுந்தா இப்படித்தான் இருக்கும். ஸ்பேஸ்ல மட்டும் இல்ல, ஃளைட்லயும் ஜீரோ கிராவிட்டியை கொண்டு வர முடியும். அது இப்படித்தான் இருக்கும். கேரி ராத்வெல்ங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டார் சைக்கிளிஸ்ட் பண்ணி காட்டின ஒரு நம்ப முடியாத ஸ்டண்ட் அது. டைட்டானியம் சோல் இருக்க பூட்ஸை போட்டுக்கிட்டு பைக்குக்கு பின்னாடி இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிருப்பாரு. இந்த ஒரு ஸ்டண்ட்டை பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கினாரு. வாட்டரோட பவரை காட்டுற வீடியோ அது. காரையே கரப்பம்பூச்சி மாதிரி நசுக்கிருச்சு. 150 அடி கடல் ஆழத்துல நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க வச்சா 150 அடி. இதான் நியூக்ளியர் வெப்பனா? இதத்தான் ஹிரோஷிமாவுல போட்டீங்களாடா? 1958 ஆபரேஷன் ஹார்ட் அட்டாக்ல பயன்படுத்தப்பட்ட 8 கிலோடன் வெடிப்பொருளோட விளைவு எப்படி இருக்குங்கிறதுக்கான டெஸ்டிங் தான் அது. இந்த வீடியோ ஏண்டா நிலம் எடுத்தவனுங்களா? அது இயற்கை பேசாம இருக்கு, அதுல 150 அடியில கொண்டு போய் டெஸ்டிங் பண்றாங்களா? கோவப்பட்டு உண்மையில பங்கிருச்சு என்னடா பண்றது?
அதில் அந்த பக்கங்கள்ல இருந்த மீன்கள் அதுகள் இது போயிருக்கேன். போயிருக்கேன். ஏங்க 150 அடி ஆழத்துல வச்சதே இப்படி பயங்கரமா இருக்கே. பாவம் இல்ல இந்த இறைவன் மனுஷன் கையில உலகத்தை கொடுத்து விட்டு. சரி, எனக்கு இதுல 2-3 விஷயம் பயங்கரமா இருந்தது. பாம்பை தாண்டி ரொம்ப பிரமிப்பா இருந்தது வந்து இப்போ இந்த இது வெடிச்சது, சரியா அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சிக்கிட்டு ஒரு புறா போனது, அதெல்லாம் பெர்ஃபெக்ட் டைமிங். அப்புறம் அந்த என்னது மின்னல் மின்னல் ஒண்ணு நடந்து போச்சு. மின்னல் ஒரு கோடி இந்தின் வயிறு தேடி வந்தது. இதெல்லாம் பார்த்து அந்த பாட்டு எழுதியிருக்காங்க போல. அப்படியா? இன்னும் என்னென்ன பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க? எல்லாம் நடக்க போகுது போல இருக்கு 2025. என்ன சார் நடந்து போகுது சார்? அது நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Bye.